ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு முத்தம் அல்லது முற்றம். அதாவது திருச்சித்தி முற்றம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தில் உள்ளது ஒரு கோவில். அந்த கோவிலை பற்றிய ஒரு தொகுப்பு தான் இன்றைய பதிவு. இந்த ஆலயத்தில் உள்ள சிவனை பார்வதி தேவி பூஜை செய்து தழுவி முத்தமிட்ட காரணத்தினால் இத்தலம் திருச்சத்தி முத்தம் என பெயர் பெற்றது. மூலஸ்தானத்திற்கு அருகில் அம்மன் சிவலிங்கத்தை கட்டி தழுவி முத்தமிட்ட திருக்கோலத்தை இன்றும் தரிசிக்கலாம். சுவாமி சன்னதியின் வாசலின் வடபுறத்தில் சக்தி முத்தமளிக்கும் தல ஐதீக மூர்த்தியும் உள்ளார். இவ்வைதீக சிற்பத்தின் பின்புறம் அம்மன் ஒரு காலில் நின்று தவம் செய்யும் காட்சியையும் காணலாம். காஞ்சியில் அம்பிகை இறைவனை தழுவி இருப்பது போலவே இந்த தலத்திலும் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கு பார்வதி, அகஸ்தியர், ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர், ராமலிங்கடிகளார் ஆகியோர் வழிபட்டிருக்கிறார்கள். திருநாவுக்கரசருக்கு இறைவன் தன்னுடைய திருவடி தரிசனம் தந்த தலம். இத்தலத்தில் அமாவாசை, பௌர்ணமி வழிபாடு மிகவும் சிறப்பானதாகும். பக்தியே முக்திக்கு வித்து என்பதை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்ட சிவ பார்வதி விரும்பினர். இதற்காக சக்தி காவிரியாற்றின் தென்பகுதியில் அமைந்துள்ள சூரிய புஷ்கரணி சூல தீர்த்தத்தின் அருகே அமைந்துள்ள சக்தி முற்றத்தில் இறைவரை பூஜை செய்து வந்தாள். சிவன் காட்சி தர நீண்ட நாட்கள் ஆனது. ஆனால் பார்வதி தன்னுடைய உறுதி குலையாமல் தன் பக்தி நிலையானது என்று உறுதி செய்யும் வகையில் ஒற்றை காலில் நின்று கடும் தவம் மேற்கொண்டாள். சக்தியை சோதிக்க விரும்பி ஜோதி புழம்பாய் காட்சி தந்தார் சிவன். தீப்பிழம்பாக காட்சி தந்தாலும் அதில் ஈசன் இருப்பதை உணர்ந்த பார்வதி அந்த நெருப்பை கட்டி தழுவினார். சிவன் குளிர்ந்து போனார். குடும்பத்தில் பிரச்சனைகள் நெருப்பென தாக்கினாலும் அதை தம்பதியர் தங்கள் பரஸ்பர அன்பினால் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதையே இத்தலத்தோட இந்த வரலாறு தம்பதிகளுக்கு காட்டுகிறது. ஆமாம், சக்தியை சோதிக்க விரும்பிய சிவன் ஜோதிப்புறம்பாக காட்சி தந்தார். இருந்தாலும் தீப்புறம்பாக காட்சி தந்தாலும் அதில் ஈசன் இருப்பதை உணர்ந்த பார்வதி அந்த நெருப்பை கட்டி தழுவி முத்தமிட்டார். அதனால் சிவன் குளிர்ந்து போனார். அதனால் இத்தலத்திற்கு சிவசக்தி முற்றம் என்று பெயர் ஏற்பட்டது. இது முடிந்தவர்கள் கும்பகோணம் சென்றால் தரிசிக்கலாம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்பில் நாளை சந்திப்போம்.